30 days 30 ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் டே 19 பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆகிட்டோன்னே வெங்காயம், குடமிளகாய், காளான், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இது எல்லாமே கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சு இந்த காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சுட்டு ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆறிட்டோன்னே இது கூடவே பன்னீர் நல்லா திருகி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அரிசி மாவு 2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஷேப்பில் தட்டிட்டு பிரெட் கிரம்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சுட்டு பேன் நல்லா ஹீட் ஆகிட்டோன்னு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ பிரெட் கிரம்ஸில் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வெந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சூப்பரான பன்னீர் கட்லெட் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.